சீத்தர்கள்கிட்ட கேட்குறாரு, என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் மக்கள் எல்லோரும் அப்படின்னு கேட்கும்போது அப்போ சொல்கிறாங்க, சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் சொல்கிறாங்க, சிலர் உம்மை எலியான்னு சொல்கிறாங்க, சிலர் உம்மை எரேமியான்னு சொல்கிறாங்க, இப்படி தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. தன்னோடு இருக்கிற சீத்தர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்க சொல்கிறது இருக்கட்டும், என் கூடவே இருக்கிறீங்க, என்னோட சாப்பிட்றீங்க, என்னோட நடக்கிறீங்க, என்னோட பழகுறீங்க, என்னோட ஊழியத்தில் இருக்கிறீங்க, நான் தங்குற இடத்துல தங்குறீங்க, நான் ஜெபிக்கும் போது என்னோட கூட ஜெபம் பண்ணுறீங்க, நான் ஊழியத்துக்கு போகும்போது என்னோட கூட ஊழியத்துக்கு வரீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் எவ்வளவா என்னை புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்றார். அல்லேலூயா. சீத்தர்களில் இந்த பேதுரை எப்பவுமே துருன்னு பேசுவார். ஏன்னா அவ்வளோ வாஞ்ச ஆண்டவர் மேலே அவ்வளோ தாகும். அவன் உடனே சொல்கிறான், ஆண்டவரே நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து அப்படின்றான். உடனே அவனுக்கு சொல்கிறாரு, பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வதில்லை. ஆமென். நான் சொல்கிறேன், தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்தீங்கன்னா பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. சொல்லுங்க, நான் ஆண்டவரை சரியாக அட்ரஸ் பண்ணும்போது, அவரை அறியும் போது, அவரை குறித்து நான் உணரும் போது, அதை என் வாயினால் சொல்லும் போது, அவர் ஜீவனுள்ள தேவன் என்று நானும் அறிக்கையிடும் போது என்னையும் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை.